ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மறுபடியும் நைட் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளவி அங்கே வந்துடுறா. அவள் சொல்கிறா அந்த பியானோ கடியில் தான் அந்த பெட்டி இருக்குன்னு. ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அது கீழே வந்து ஹீரோயின் பேருக்கு போட்டிருக்குன்னு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயின் படித்து பார்க்கும்போது அந்த லெட்டரில் அந்த நிஷிபைக்காக தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, போன ஜென்மத்தில் ஹீரோயினும் அந்த நிஷியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி புடவெல்லாம் வாங்கி சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு டைமில் நிஷி கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகும்போது இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. உங்களை எத்தனை தடவை தான்டா சொல்கிறது இந்த ரூம்குள்ளே வராதிங்க, 2 பேரும் ஏன் இங்கே வந்தீங்கன்னு. அந்த பாட்டியை பார்த்தோன்னா பயந்துடுறானுங்க. இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லும் போது அந்த பாட்டி திரும்பி நின்று சொல்கிறா, குட்டி பொண்ணு இங்கேருந்து ஓடி போயிரு, காட்டு வழியாக ஓடி போயிருன்னும் போது ஹீரோயினுக்கும் சுத்தமாக புரியல. அந்த கிளவி போனதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டு வேகமாக நடந்து போனவன் படிக்கட்டில் தடுக்கி கீழே விழுந்து அவனும் செத்து போயிடுறான். அவங்க ஃப்ரெண்டு டெட் பாடியை வச்சு எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் மாடியில் ஏதோ ஒன்று தெரியுது. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பூர்வஜன ஞாபகம்லாம் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணும் போது இவங்களும் அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு குட்டி பொண்ணு தான் பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் தான் அந்த குட்டி பொண்ணை இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடு, காட்டு வழியாக ஓடிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் அந்த பாட்டியும் திரும்பி சொல்லிட்டாங்கன்ற உடனே இவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஹீரோயினும் அந்த பாட்டியை காட்டுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, ஹீரோயின்னா போன ஜென்மத்தில் அந்த ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்றிருப்பாங்கள்ல, அவங்க தான் பாட்டி ஆகி இன்னும் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.